சூரிய சக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். புவியியல் சூழ்நிலைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தானியமாகவும், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் மேம்படுத்தக்கூடிய தன்மைகள் இதுல நிறைய இருக்கிறதுனாலையும் இது சார்ந்த அவேர்னஸ் மக்களுக்கு அதிகமா வரணும். எல்லாரும் இதை பழையபடி பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக சிறுதானிய வருஷம் அப்படின்னு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறுதானியத்தை பத்தி கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நிறைய பேசலாம். இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்துருவோம். சிறுதானியத்துல பல வகைகள் உண்டு. கேழ்வரகு கம்பு தாண்டி பல பேருக்கு 10 இயர்ஸ் முன்னாடி எதுவுமே தெரிஞ்சது கிடையாது. இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. கேழ்வரகு கம்பு சோளம் இது ஒரு கேட்டகரி. இது தவிர திணை, சாமை, வரகு, குதிரவாளி, பனிவரகு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. குறைந்தபட்சம் 8 வெரைட்டி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நல்ல மலைவாழ் மக்கள் கிட்ட போனீங்கன்னா இதுலயுமே இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் அது நமக்கு அந்த அளவுக்கு அவைலபிளா இல்லை. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய 8 வெரைட்டிஸை வச்சு நம்ம மேக்சிமம் நியூட்ரிஷன் எடுக்க மாதிரி பார்த்துக்கலாம். இந்த சிறுதானியத்துல எது ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, சிறுதானியமே ஆக்சுவலா ரொம்ப நார் சத்து நிறைய. அதனால கொஞ்சம் டைஜஷன் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம பாரம்பரிய முறையில இது எப்படி ப்ராசஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இதை பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து தண்ணியில கரைச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் அது தோசையாவோ இல்ல ஊற வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுல கூழ் காய்ச்சியோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம். இந்த காலத்துல இருக்க மாதிரி அதுல பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் இதெல்லாம் பண்ற பழக்கம் நம்ம பாரம்பரியத்துல கிடையாது. ஏன்னா இதுல நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸும் இருக்கு. ரொம்ப ஈஸியா பெஸ்ட் அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுனாலையும் பூச்சி அரிப்பு கட்டுப்படுத்தணுங்கிறதுனாலும் இயற்கையாவே இந்த தாவரங்கள் அந்த சீட்ஸை ஒட்டி சில விஷயங்களை சேர்த்து வைக்கும். இப்போ இந்த விஷயங்களை முறிச்சாதான் நமக்கு அதுல இருக்கிற நியூட்ரிஷன் கிடைக்குங்கிறதுனாலயே இதை ஊற வைக்கிறது, ஊற வச்சதுக்கு அப்புறம் புளிக்க வைக்கிறதுன்ற ப்ராசஸஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ்ல நம்ம சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. அண்ட் ஸோ இது ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இன்னொரு வழி திணை, சாமை, வரகு, குதிரவாளியில நம்ம ஊற வச்சு கூழ் கஞ்சி செய்யற வழக்கம் கிடையாது. பொங்கல் அப்புறம் உப்மா இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் செய்வோங்கிறதுனால ஒரு 3 to 4 hours முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணினாலும் இது கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்டபிளா இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி டைஜஷன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டா இருக்கு, ஹை ஃபைபர் டயட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மில்லட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, டயபெட்டிஸ் இருக்கு, டைஜஷன் பெட்டரா தான் இருக்குன்னா மில்லட்ஸை வாரத்துல 2 to 3 நாள் 3 வேளை உணவுக்கு நீங்க சேர்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க லைஃப்ல மில்லட்ஸே சாப்பிட்டது இல்லை அப்படின்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணாம வாரத்துல 1 நாள் ஃபர்ஸ்ட் சேர்க்கறது, அது சூட் ஆகும்தான் பாக்குறது. அதை அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 வாட்டி சேர்க்கணும். அதுக்கப்புறம் வீக்லி த்ரைஸ், அதுக்கப்புறம் வீக்லி 4 times அந்த அளவுக்கு நீங்க ரெகுலரா சேர்த்துதான் போகும். +18 ஆனதுக்கு அப்புறம் மில்லட்ஸை இன்க்ளூட் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்களா? இந்த நேரத்துல புதுசா உங்களுக்கு கொண்டு ட்ரை பண்றத கொஞ்சம் மினிமலா வச்சுக்கிறது நல்லது. அப்படியே உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கீங்க, ஒன்றும் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் இல்லை, உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா சிம்பிளா வாரத்துல 2 நாள் ஃபர்மெண்டட் ஃபார்மேட்ல யூஸ் பண்ணி பாருங்க. கூழ் இல்லைன்னா அந்த கஞ்சி ஃபார்மேட்ல யூஸ் பண்ணி பாருங்க. மினிமலா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வயிற்று போக்கு இல்லைன்னா வயிற்று வலி அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை, ப்ளோட்டிங் ஆர் அசிடிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஜென்ரலியே மில்லட்ஸ் ட்ரை லேண்ட் க்ராப், ரொம்ப வறண்ட பூமியில விளையக்கூடிய ஒரு தானியம். அதனாலதான் இதை என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்ட்டு இவ்வளவு ப்ரொமோட் பண்றோம். பட் அட் த சேம் டைம் இது உடம்புலையும் வாதத்தன்மையை ஏற்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால ஆஃப்டர் 80 இதை கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா கான்ஸ்டிபேஷன், ஸ்கின் எக்ஸசிவ் ட்ரைனஸ், ஓவரால் ட்ரைனஸ் இந்த பாடி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ மினிமல் போர்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியா ஒரு வாரத்துல வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. அண்ட் இது வரைக்கும் லைஃப்ல சாப்பிட்டதே கிடையாதுன்னா புதுசா இதை ட்ரை பண்றதை விட பாரம்பரிய அரிசி வகைகளை சேர்த்துக்கிறது பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இட்லி தோசை மாவுல நல்ல பாலிஷ் பண்ண அரிசிக்கு பதில சிறுதானியம் ஒரு போர்ஷன் இல்லைன்னா ஒரு போர்ஷன் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி சேர்க்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மில்லட்ஸ்ல ரெகுலர் ரைஸை விட நார் சத்து நிறைய, புரோட்டீனும் நிறைய. ஆனா இந்த மில்லட்டையே நீங்க பல அழகா வெள்ளையா இருக்க மாதிரி பாலிஷ்டா வாங்கினீங்கன்னா இதுல ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை. அந்த அரிசிக்கு நிகரா தான் இருக்கும்.
ஸோ மில்லட்ஸ் கொஞ்சம் பழுப்பா இருக்கக்கூடிய தன்மை வந்தது. நீங்க அதை கவனிச்சு அதோட டெய்ல் குட்டியா ஒரு கருப்பு டாட் இருக்கும். லைட்டா எலாங்கேட்டடா இருக்கும். இன்னும் லைட்டா அமுக்கின மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மேட்ல பாலிஷ் பண்ணாத மில்லட்ஸா தேடி வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி பிராண்டடா இருக்கிறதுல பாலிஷ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அழகா இருக்கணும், கிளீனா இருக்கணும்ன்ற ப்ரிஃபரன்சஸ் தான் நமக்கு எப்பயுமே இருந்திருக்குங்கிறதுனால பாலிஷ் பண்ணாதனால இது இருக்கான்றது பார்க்க தெரியாதனால நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி அன்பாலிஷ்டு மில்லட்ஸை வாங்குறதுக்கு பழகுங்க. ஓகே. மீல்ஸ்ல ஒயிட் ரைஸ்க்கு பதிலா மில்லட்ஸை சேர்க்கலாமா? இது காமனா எல்லாரும் கேட்கிற கொஸ்டின். இந்த ஃப்ரீக்வன்சில நம்ம டெய்லி மில்லட் சேர்க்க ஆரம்பிக்கும் போது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய. ஸோ மீல்ஸை டச் பண்ணாம டிஃபன் வெரைட்டிஸ்ல மில்லட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க. மில்லட்ல இப்ப நிறைய அவல் கிடைக்குது. ஸோ மில்லட் அவல் உப்புமா இல்லைன்னா மில்லட்ல வந்து இட்லி, தோசை இது மாதிரி ஃபார்மேட்ல கொண்டு வரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் மீல்ஸ்ல ரைஸை மிஸ் பண்றோமே அப்படின்ற கஷ்டமும் இருக்காது. ஆனா நீங்க சாப்பிடுற ஒயிட் ரைஸோட சாப்பிடுற அந்த மீல்ல நல்ல புரோட்டீன் அண்ட் நிறைய வெஜிடபிள் சேர்த்து பேலன்ஸ்டா சாப்பிடும்போது உங்களுக்கு ஒயிட் ரைஸ்னால வர பாதகம் கொஞ்சம் குறையாது. ஸோ பேலன்ஸ் இஸ் த கீ. இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மில்லட்டர் வாரத்துல 2 நாள் சிம்பிள் ஃபார்மேட்ல டிஃபன் வெரைட்டில சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மில்லட்ஸ்ல செய்யற டிஷ்ஷஸ் டேஸ்டியா இருக்கணும்னா எந்த மில்லட் எந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு கேழ்வரகுல அடை இல்லைன்னா தோசை ரொம்பவே நல்லா இருக்கும். கம்புல அகைன் அடை எக்ஸலண்டா இருக்கும். முருங்கைக்கீரை சின்ன சின்னதா வெங்காயம் நறுக்கி போட்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு அடை பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். கம்புல தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இட்லி தோசையுமே நல்லா வரும். சாமை, குதிரைவாளி, வரகு இதுலலாம் அரிசி உப்புமா, பொங்கல், தால் கிச்சடி, சாம்பார் சாதம் சூப்பரா வரும். ஸோ இது கட்டாயம் இந்த ஃபார்மேட்ல ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலா பண்றதுல இருந்து ஏதாவது இதுல இருந்து அது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாம இந்த குறிப்பிட்ட இந்த வெட் டிஷ்ஷஸ்க்குலாம் குட்டி குட்டி தானியமும் ட்ரை டிஷ்ஷஸ்க்குலாம் வந்து கேழ்வரகு, கம்பு யூஸ் பண்றதும் ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸலண்டா வரும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.